ஹாய் சகா. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஆவின் டீலர்ஷிப் எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ காசு ஆகும், அதுக்கப்புறம் அதோட ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது பற்றின வீடியோ தான் இது. ஆவின் டீலர்ஷிப் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கடை இருக்கணும். கடை பார்த்தீங்கன்னா வாடகை கடையாக இருக்கலாம், இல்லை சொந்த கடையாக இருக்கலாம். வாடகை கடையாக இருந்தால் ரெண்டல் அக்ரிமெண்ட் மஸ்ட்டாக இருக்கணும். சொந்த கடையாக இருந்தால் இபி வந்து உங்கள் பேரில் இருக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க. இப்போ நான் சொன்ன 2 டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ண அந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. எம்எஸ்எம்இ இல்லைனா ஜிஎஸ்டி. எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிஸ்னஸுமே கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் கடை நீங்கள் வாடகை எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடை எடுத்து அதுக்கு வந்து ஆவின் பூத் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த கடைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்றதை வந்து ஒரு எம்எஸ்எம்இயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 rupees பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா அதை கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஆவின் டீலர்ஷிப் எடுக்கணும்னா 50,000 ரூபாய் இல்லை 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 1000 rupees ஸ்கீம்லேயே இருக்குது. நான் வந்து 1000 rupees ஸ்கீம் தான் வந்து ஆவின் டீலர்ஷிப் எடுத்திருந்தேன். உங்கள் கடையில இருந்து பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு ஆவின் பூத் இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டம். நான் அந்த 1000 rupees எப்படி பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் டேரெக்டாக நந்தனம்ல இருக்கிற ஆவினோட மெயின் ஆஃபீஸ் போயிடுங்க. அங்கே போயிட்டு பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த லெட்டரும் இந்த நீங்கள் கொடுத்த ஃபார்மையும் அட்டாச் பண்ணி நான் அம்பத்தூர் சர்க்கிளுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. என்னோட ஆஃபீஸ் சர்க்கிள் ஆஃபீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி தான். ஸோ உங்களுக்கு நியர்பையாக உங்களுக்கு எங்கே இருக்குன்றதை செக் பண்ணிங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அந்த சர்க்கிள் ஆஃபீஸ் ஆவின் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கே போய் டீட்டெயில் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க என்ன பண்ணணுன்றதை. நான் 1000 rupees பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து கால் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அவங்க வந்து நான் நேரில் வந்து நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுவாங்க. நமக்கே தெரியாமல் கூட வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீசர் இருக்கா, கூலர் இருக்கா எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் வந்து டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. கடையில் போர்டு மெயினாக கேட்குறாங்க. ஆவின் போர்டு மஸ்ட் இருக்கணும். ஆவின் போர்டு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸோ இல்லை ஃப்ரிட்ஜ் எதனா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அந்த லெட்டரை அப்ரூவ் ஆகிட்டு அந்த லெட்ரு நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வந்து மில்க் வந்து டைரெக்டாக ஆவின்ல வந்து டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு ஆவின் பூத்தில் தான் வந்து பால் இறக்குவாங்க. அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்க முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எப்போ வந்து ஒரு 100 பாலுக்கு மேலே நீங்கள் வந்து வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பால் வண்டி டைரெக்டாக வந்து உங்கள் கடையிலேயே வந்து இறங்குவாங்க. ஆவின் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3000 ரூபாய் மினிமம் ஆர்டர் போட சொல்லுவாங்க. அது வந்து உங்கள் கடைக்கு டைரெக்டாக டெலிவரி கொடுத்துருவாங்க.